கேள்வியே யூதர்கள் கேட்ட கேள்விதான் வருது. இந்த குகை வாசிகளை பத்திலாம் குறைசிகளுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரியா? நோட்டீஸ்ல கொஞ்சம் பிழையா இருக்கு. இதெல்லாம் கண்டிப்பா செய்யணும் குணம் இருக்குதா? அது ஏன் செய்யறாங்க? அதனால என்ன பயன்? இதை கொஞ்சம் பதிலளிக்குமாறு கேள்விப்படுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த தொழுகை நோன்பு இதெல்லாம் எதுக்கு இப்படி தேவையில்லாம செய்யணும் இருக்கு? அப்படி இதனால என்ன பயன் அப்படின்னு கேட்கிறாரு. இதனால பயன் இருக்குது. என்ன பயன் இருக்குன்னு கேட்டா, நம்ம வாழுகிற இந்த உலகத்துல நம்ம ஈர்க்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைந்து இருக்கிறது. காசு நம்மளை ஈர்க்கிறது, ஆடம்பர பகட்டு நம்ம ஈர்க்கிறது, ஆண்கள் பெண்கள் ஒருவரை ஒருவர் என்ன செய்யறாங்க, ஈர்க்கிறாங்க, பிள்ளைகள் ஈர்க்கிறாங்க. இப்படி நம்மளை ஈர்க்கக்கூடிய நிறைய விஷயங்கள் உலகத்துல காணப்படுகிறது. இந்த ஈர்க்கக்கூடியதுல மனிதன் மூழ்கும் போது என்ன செய்யறான்னு கேட்டா, நெறிமுறைகளை கடந்து போய்விடுகிற காட்சியை பாக்குறீங்க. ஒரு வியாபாரம் பண்றான், அந்த வியாபாரத்தில் அவன் நேர்மையா இருக்க மாட்டேங்கிறான். இப்படி உட்காரும் போது நல்லா தான் வியாபாரம் பண்ணி உட்காருவான். பொண்டாட்டியை காப்பாற்றணும், பிள்ளையை காப்பாற்றணும், நிறைய சம்பாதிக்கணும், அவன் மட்டும் பங்களா வாங்கிட்டான், நம்மளுக்கு பங்களா வேணும், இப்படி நினைக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யறான், அவன் வந்து தவறான முறையில சம்பாதிக்கணுங்கிற ஒரு நிலைமைக்கு ஆளாயிடுறான். இது மாதிரி எல்லா விஷயங்கள்லயுமே மனிதன் வந்து காலையில இருந்த மாதிரி என்ன செய்ய மாட்டேங்கிறான், பகல்ல இருக்க மாட்டேங்கிறான். பகல்ல இருந்த மாதிரி சாயந்தரத்துக்கு இருக்க மாட்டேங்கிறான். எந்திரிக்கும் போது நல்லா தூங்கி ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கும் போது இன்னைக்கு நம்ம நல்லவனாவே வாழணும்னு வெளியே போவான். போனவன கூட்டாளியும் செய்வான், தண்ணீர் சொல்லுமா கூப்பிடுவான், அவனோட போயிடுவான். அங்க போயிட்டு வருவோமா, அங்க போயிடுவான். அப்ப இப்படியாக உலகம் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறோம். அப்ப நம்ம ஒழுங்கா நடக்கணும்னு சொன்னா மனிதன் வந்து அடிக்கடி சார்ஜ் பண்ணிக்கணும். தனக்குத்தானே ஆன்மீக சார்ஜை வந்து ஏற்றி கொள்ளணும். இப்ப போன் வச்சிருக்கீங்க, காலையில போன் சார்ஜ் போட்டு வந்து இப்ப பார்த்தா இருக்குமா, பாதி சார்ஜ் குறைஞ்சு போயிருக்கும். இன்னும் 2 மணி நேரம் நீட்டினோம்னா நெட்வொர்க்கே இல்லை, யாருக்கும் தொடர்பு கொள்ள முடியாம போயிடுது. அப்ப அந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும்னு கேட்டா, மனிதன் வந்து ஒரு தொழிலோ வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ விவசாயமோ ஏதோ பண்ணும் பொழுது எப்போதும் கடவுளை நினைத்து பயந்து, நம்ம கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, நம்ம நேர்மையா இருக்கணும், மோசடி செய்யக்கூடாது, ஏமாத்தக்கூடாது அப்படின்னு நடக்க விரும்பினால் அவர் என்ன செய்யணும்னு கேட்டா, இறையச்சத்தை புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்ப காலையில தொழுதுட்டு போவாரு, மத்தியானத்துக்குள்ள என்னவாயிரும், காலையில போகும்போது கரெக்டா தான் இருக்க நினைக்குவாரு. அப்படி காசு பண்ணா காசுக்குள்ள ஆரம்பிச்சவன என்னவாயிரும், அது கொஞ்சம் அப்படி ஃப்ராட் பண்ணா என்னங்கிற மாதிரி அப்படி கொஞ்ச நேரத்தில் ஒரு மாறி போயிடுவாரு. மறுபடியும் மத்தியானம் ஒருக்கா சார்ஜ் பண்ணிக்கிட்டாருங்க, மத்தியான தொழுகை. பகல்ல ஒருக்கா சார்ஜ் பண்ணிட்டு போனாருன்னா, இறைவனை தொழுது வணங்கி இறைவா என்னை நல்லவனா வாழ வை அப்படின்னு சொல்லி கொண்டாரையானால் அவற்றை கொஞ்ச நேரத்துக்கு அந்த இறைவனை பற்றிய நினைப்பும் பயமும் இருந்து கொண்டே இருக்கும். திரும்ப வந்து சாயந்தரத்தில் ஈடுபடுவாரு. சாயந்தரத்துக்கு வந்து மறுபடியும் மாறிக்கணும். இப்படி 5 டைம்ஸ் இஸ்லாம் சொல்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவ்வளவுக்கு தான் நமக்கு சார்ஜ் நிக்குது. அவ்வளவு வேணாங்க. ஒரு பெரிய பயங்கரமான கஷ்டத்தில் என்ன பண்றீங்க, கடவுளே ரொம்ப கஷ்டப்படுறேன், நீ வந்து எனக்கு 1 லட்சம் ரூபாய் நீ கூட எனக்கு இந்த நோயை குணமாக்குனா உனக்கு 1 லட்சம் ரூபாய் காணிக்க போடுறேன்னு சொல்லிடுவீங்க. எப்ப சொல்லுவீங்க, அந்த நோயை துட்டிச்சுக்கிட்டு இருக்கும்போது சொல்லிடுவீங்க. தண்ணியை குடிச்சவனு திரும்பி நின்றும், துட்டிச்சுக்கிட்டு வள்ளி தாங்க முடியாம உனக்கு நான் 1 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லி போடுவீங்களா? தண்ணி ஏதோ குடிப்பீங்க, உடனே நின்றும். எதுக்கு 1 லட்சம் ரூபாய்? இப்பதான் சொல்லிருப்போம் 1 லட்சம் ரூபாய் தர்றேன், அது அந்த வேதனையில சொல்லிருப்போம். எப்ப இந்த வயிற்று வலி போனுச்சோ உடனே நம்ம எப்படி மாறிடணும், என்ன ஒரு பெரிய தொகையா இருக்க, சும்மா கடவுளுக்கு எனக்கு தேவையா, பூசாரி தானே எடுத்துக்கிற போறாரு, நம்ம 200 ரூபாய் போட்டு வந்துருவோம் உண்டு இல்ல, இந்த 1 லட்சம் ரூபாய் 200 ரூபாய் போயிடுது. இதுதான் மனுஷன், வணங்குதா? உறுதியா நிக்க மாட்டான், எதை சொல்றான்னு அப்படியே இறங்கிட்டே வருவான். ஒரு ஆளுக்கு ஒரு கூட்டத்தில் வச்சு வாக்களிச்சிருவான். சபையில நீங்க பார்க்கலாம், நன்கூட எழுதுங்க, பெருமைக்கா வேண்டி நமக்கு ஒரு 1000 ரூபாய் அளிக்கிறங்க அப்படின்றான். தர்றேன்னு தான் எழுதியிருப்பான். சாயந்தரம் வீட்டுக்கு போனா என்ன செய்வான், இல்ல கொஞ்சம் நெருக்கடியா நினைச்சேன், இந்த 50 ரூபாய் வச்சுக்கிறேங்க. சபையில சொன்னது 1000, இங்க இருந்து வீட்டுக்கு போற 1 மணி நேரத்துக்குள்ள 50 போச்சு. இதுதான் மனுஷன், வணங்குதா? நல்லது செய்யணும்னு நினைச்சான்னு சொன்னா உடனே செஞ்சாலே தவிர அவனால் அது மாதிரி செய்ய முடியாது. லேட் ஆகினான்னு வைங்க, செய்ய முடியாது. அப்ப இவன் வந்து மனிதன் வந்து அப்படி இந்த பவர், ஆன்மீக பவர் உடனே குறையக்கூடிய பேட்டரியோட மனுஷன் படைக்கப்பட்டிருக்கிறதுனால அப்பப்ப சார்ஜ் ஏத்தினான்னு வைங்க, வாக்குறுதி அல்லாஹ் நம்பி இறைவன் பார்த்துட்டு இருக்கிறானே, மனுஷன் நம்ம ஏமாத்த முடியுமே, நம்ம சொல்லிவிட்டோமே அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுது கரெக்டா செஞ்சிடறான். அதுக்காகத்தான் இந்த வணக்கங்களை தவிர நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் கிடையாது. நோம்புன்னு வைக்கிறோம், நோம்பு தொழுகை கிடையாது, தொழுகை 5 டைம் தொழுகிறது இதுக்காக வேண்டி. நோம்பு என்ன, உறிஞ்சா வயிறு இல்லாட்டி உலகத்தில் எது கலாட்டாங்கிறான். எல்லாமே ஆடுவதும் பாடுவதும்
வயிற்றுக்காகத்தான் சொல்றான். வயிறு தான் எல்லாத்துக்குமே மேற்ற முக்கியமான விஷயமா இருக்கிறது. அப்ப இந்த பசி தாங்க முடியல, வயிற்றுக்கு சம்பாதிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் எல்லா விதமான தவறுகளை மனிதன் செய்கிறான். அப்ப மனிதன் வந்து தன் செல்ஃப் கண்ட்ரோல் மனுஷனுக்கு வரணும். தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்றதுல பலவீனனாக இருக்கிறான். அதே மாதிரி இந்த நான் புகைப்பிடித்தல் உங்களுக்கு சொன்னேன், அதுக்கு என்ன காரணங்கிறீங்க? செல்ஃப் கண்ட்ரோல் அவனுக்கு இல்ல, தன்னை கண்ட்ரோல் பண்ண அவனுக்கு தெரியல. ஒரு தப்பு செய்யணும்னு அவனுக்கு என்ன வருது, உடனே தன்னை லகான் போட்டு கண்ட்ரோல் வேணாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னமா இல்லையா? அந்த கண்ட்ரோல் அவனுக்கு வரணும். அந்த கண்ட்ரோல் எப்ப வரும்? அதுக்கு நம்மளா சுமந்து கொள்ளணும். எப்படி? காலையில நாங்க எந்திரிப்போமா, ஒரு 5:30 மணிக்கு சாப்பாடை நிப்பாட்டுவோம். 5:30 5 காலத்துக்கு தகுந்த மாதிரி வைகரை வரைக்கும் நாங்க வைகரை ஆனவன சாப்பாடை நிறுத்திடுவோம். 5:30 மணிக்கு ஆரம்பிக்கிறது, சாயந்தரம் சூரியன் மறையுமே 6:30 6:45 7, கிட்டத்தட்ட 13 மணி நேரம், 13.5 மணி நேரம். அவ்வளவு நேரத்துக்கு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டோம், ஒரு பருக்கையை கூட வாயில போட மாட்டோம், ஒரு சின்ன ஒரு பட்டாணி கல்லை கூட எடுத்துக்க மாட்டோம், ஒரு தண்ணி கூட குடிக்க மாட்டோம். அப்ப எதுவுமே இல்லாமல் நாங்க பாட்டுக்கு இருப்போம். இப்படி இருக்கிறது எதுக்காக வேண்டி? இறைவனுக்கு சோத்தை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டியா? அதெல்லாம் கிடையாது. இது எதுக்காக என்று சொன்னால், எனக்கு பசி வரும், பசிக்கு சாப்பிடணும் தோணும், வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க, நான் மட்டும்தான் இருப்பேன், ஆனா நான் சாப்பிட மாட்டேன். எந்த முஸ்லீம் சாப்பிட மாட்டான். வீட்டுல நான் நோன்பு வைத்திருக்கும் பொழுது பகல்ல எனக்கு பசித்தாலும் வீட்டுல எல்லா உணவும் இருந்தாலும் நான் சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன். நான் ஏன் சாப்பிட மாட்டேங்கிறேன்? இறைவன் சாப்பிடக்கூடாது என்று தடுத்திருக்கிறான். நான் சாப்பிட்டால் உலகத்துக்கு தெரியாட்டால் என்னுடைய இறைவனுக்கு தெரியும், அவன் பார்த்து கொண்டிருக்கிறான், அவன் என்னை கேள்வி கேட்பான் அப்படின்னு நான் நினைக்கும் பொழுது என்னுடைய கண்ட்ரோல், செல்ஃப் கண்ட்ரோல் அதிகமாகுது. பசி வந்து திங்கணும்னு தோணி அதை நான் கட்டுப்படுத்துறேன். தாகம் வந்து குடிக்கணும்னு நாக்கு தேடுது, உடம்பு தேடுது, எல்லாம் முடியாது. எவ்வளவு நான் பார்ப்போம், நீ தான் நான் பார்த்துருவோம், வருதா இல்லையா? தண்ணி தாகம் வந்தவுடனே குடிக்கணும்னு தோணுது, யாரும் பார்க்கவும் இல்ல, மனுஷனுக்கு தெரியாம கூட குடிச்சிட முடியும், ஒளிச்சு கூட குடிச்சிட முடியும். ஒரு அளவுக்கு மேல முடியலன்னா பாத்ரூம்ல கூட குடிச்சு முடியாது, யாருக்கும் தெரியாம குடிப்போமா? ஒரு முஸ்லீம் குடிக்க மாட்டான். ஏன் குடிக்க மாட்டேங்கிறான்? கண்ட்ரோல். எது நான் ஒரு செல்ஃப கண்ட்ரோல் பண்ணி காட்டுவேன். அப்ப அதே மாதிரி புது மாப்பிள்ளையா இருப்பான், பகல் நேரங்கள் நோன்பு வைத்துக் கொண்டு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாது. பகல் நேரத்தில் அந்த சாப்பிடாமல் பருகாமல் இருக்கிற நேரத்தில் பக்கத்தில் கணவன் மணி இருப்பாங்க, கண்ட்ரோலா இருந்துருவான். இப்படி இருந்த ஒருத்தன் தன் வீட்டு உணவையே இறைவனுக்காக கண்ட்ரோல் செய்து சாப்பிடாம இருந்தவன் அடுத்த வீட்டு உணவை திம்பானா? என் வீட்டு உணவையே நான் கடவுளுக்காக நான் சாப்பிடாம இருந்திருக்கும் போது நான் எப்படி உன்னை மோசடி பண்ணுவேன்? நான் எப்படி உன்னை ஏமாத்துவேன்? நான் எப்படி கலப்படம் பண்ணுவேன்? என் வீட்டுல இருக்கிற தண்ணியை நான் குடிக்கல, உன் வீட்டுல எப்படி திடீர்னு நான் தண்ணி குடிப்பேன்? என் பொண்டாட்டியவே இறைவன் சொன்னாங்கிற காரணம் தொடாம இருந்திருக்கிறேன், நான் எப்படி அடுத்த பொண்டாட்டியை தொடுவேன்? இந்த மாதிரியான ஒரு பயிற்சி எது உண்டாக்கும்? நோன்பு உண்டாக்கும். இது நோன்புடையது. அதே மாதிரி ஜக்காத்துங்கிறோம். ஜக்காத்துனா என்ன? தொழுகைங்கிறது 5 டைம்ஸ் சார்ஜ் ஏற்றிக் கொள்வது. நோன்பு என்பது செல்ஃப் கண்ட்ரோல் மனிதனுக்கு வேணும். தன்னை இன்னைக்கு சுகருக்கு எல்லாம் இருக்க, டாக்டர் சொல்லுவான் நீ திங்காத, ஏன் ஓவரா முத்தி போச்சு உனக்கு, அதனால அதை சாப்பிட இதை சாப்பிடாது, நாங்க கட்டுப்படுத்த இயலாது, மேஞ்சி மேஞ்சி ஏறும் 300 360 வந்துடும். எது? சுகர். அந்த அளவுக்குலாம் ஆகிட்டு இருக்கிறாங்களா? அதுக்கெல்லாம் என்ன காரணம்? செல்ஃப் கண்ட்ரோல் 10 அர்த்தம். நோன்பு மூலமாக ஒழுங்கா ட்ரைனிங் எடுத்தவர்கள் இதெல்லாம் சாதாரணம். டாக்டர் சொல்ல முந்தி அவங்களே நினைச்சிருவாங்க, அட போடா இதெல்லாம் ஒண்ணும் இல்லாம இருந்தாலுக்கு சீனி மட்டும் இல்லாம இருக்க முடியாதா? பச்சை தண்ணி கூட குடிக்காம இருந்தாலும் சர்பத்து குடிக்காம இருக்கிற பெரிய விஷயமா அப்படின்னு ஒரு சாதாரணமாகி போய்விடும். அது ஒரு விஷயம். ஜக்காத்துங்கிறது என்ன? மனுஷன் உசுர கொடுத்தாலும் கொடுப்பான், எதை கொடுக்க மாட்டான்? காசை மட்டும் கொடுக்க மாட்டான். அந்த அளவுக்கு காசு மேல நமக்கு ரொம்ப ஒரு நாட்டம் அதிகம் இருக்கிறது. அப்ப இந்த காசு மீது உள்ள வெறியை குறைக்கணும். அப்ப இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீ சம்பாதித்து வைத்திருக்கிற பணத்துல நீ நல்லா அனுபவி, நல்லா செலவழி, ஆனால் 2.5% உன்னுடையது அல்ல. 100க்கு 2.5, 100 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் வச்சிருந்தேன்னு சொன்னா 2.5 லட்சம் ரூபாய் உன்னுடையது அல்ல, அது மற்றவங்களுடையது. அதை இன்னென்ன ஏழைபாளைகளுக்கு, கடன்பட்டவர்களுக்கு, கஷ்டப்பட்டவங்களுக்கு நீ கொடுத்து செலவழிச்சிரு. இது கட்டாய. இதான் ஜக்காத்துங்கிறது. ஜக்காத்துங்கிறது மொத்தத்தை அப்பப்ப கணக்கு பார்த்து அவருக்கு என்னவெல்லாம் கிடைக்கிறதோ கிடைக்கிறது 2.5 கொடுத்துட்டே இருக்கணும். 2.5% கம்பல்சரியா கொடுக்கணும். மேற்கொண்டு விரும்பி கொடுக்கிற அவரை சேர்ந்தது, அது கூடுதல் நன்மை தரும். கட்டாயம் கொடுக்க வேண்டியது எவ்வளவு? 2.5%. இப்படி 2.5% அப்படி கொடுக்கும் பொழுது பணத்துல உள்ள வெறி இருக்குல்ல,
2.5 100 உங்களுக்கு 2.5 கம்மி மாதிரி தெரியும். வெறும் 100 ரூபாய் மட்டும் வச்சுக்கிறவனுக்கு அந்த 2,000 எவ்வளவு பெருசு நீங்க பார்க்கணும். விளங்குதா? 100 கோடி ரூபாய் வச்சுக்கிறவனுக்கு 2.5 கோடி ரூபாய், 2.5 கோடி அப்படிதான் நினைப்பான். அதை வந்து அவன் ஜெயிக்கிறான். இப்ப பணத்தின் மீது உள்ள ஆசைய ஒரு அளவுக்கு அதுல ஜெயிக்கிறதுக்காக வேண்டியும் ஏழைகளுக்கு உதவுறதுக்காக வேண்டியும் ஜக்காத்துங்கிற கடமை. ஹஜ்ஜினா என்ன? உலகத்தில் உள்ள அத்தனை மொழி பேசக்கூடிய மக்களும் ஒரு இடத்துல ஒன்னா கூடி ஒரே டிரெஸ்ஸோட ஒரே மாதிரி ஒருத்தன் தோல்ல ஒருத்தன் உரசிக்கிட்டு, மலையாளி தமிழ இந்த வேறுபாடு கிடையாது.